டிமாண்டி காலனி 3 அதனுடைய 3ஆம் பாகம் இப்போ வெளியாக போகுது. பேய்பட ரசிகர்களுக்கு பிரியமான டிமாண்டி காலனி தொடரின் இறுதி அத்தியாயம் 2026 புத்தாண்டு ரசிகர்களை திகில் பயணத்தில் மூழ்க செய்ய தயாராக இருக்குது. இயக்குனர் அஜய் ஞானமுத்து சமீபத்தில் தனது சமூக வலைதள பக்கத்தில் 3வது பாகத்தை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அருள்நிதி மீண்டும் நடிப்பில் இறங்கியிருக்காரு. இந்த பாகத்தில் முதல் பாகத்தை போலவே அருள்நிதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பார். அவரது நடிப்பு ஹாரர் கதை மற்றும் திகில் உணர்வை ரொம்பவே அதிகப்படுத்தி ரசிகர்களுக்கு மனதில் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு திகிலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாம் சிஎஸ் படத்தினுடைய முறை சார்ந்த மனதை கவரும் ஸ்கோர் இசையில் உருவாக்குகிறாரு. தயாரிப்பு ஃபேஷன் ஸ்டுடியோஸு பிரம்மாண்டமாக படங்களை தயாரித்து வந்துட்டுருக்காங்க. ஏப்ரல் அல்லது மே மாதம் 2026 புத்தாண்டில் ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த திகில் பரிசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அருள்நிதி, ரமேஷ் திலக் உள்ளிட்டோர் நடித்த முதல் பாகம் பரபரப்பான வெற்றியோடு வெளிவந்தது. திகில் கதை மற்றும் பேய் காட்சி ரசிகர்களை கவர்ந்தது. பிரியா, பவானி சங்கர், மீனாட்சி, அருள்நிதி, கோவிந்தன், அதற்கப்புறம் நிறைய பேர் 2ஆம் பாகத்தில் நடித்தாங்க. முதல் பாகத்தை விட எதிர்பார்ப்புகள் குறைவாக இருந்தாலும் கதையின் தொடர்ச்சியும் பயணமும் நல்ல வரவேற்பை பெற்றது. இப்போது டிமாண்டி காலனி 3 மூலம் பயணம் முடிவடைது. திரைப்படம் திகில் அனுபவத்தை மேலும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கதையினுடைய முடிவை வழிபடுத்தும். அதே போல் ரசிகர்கள் பேய் படத்தில் திகில் உணர்வை முழுமையாக அனுபவிக்க தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இயக்குனர் அஜய் ஞானமுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டிமாண்டி காலனி தொடரின் இறுதி அத்தியாயம் ரசிகர்களுக்கு மெருகான ஒரு திகிலை கொடுக்கும். அருள்நிதியின் நடிப்பு, சாம்சிஎஸ் இசை மற்றும் பிரம்மாண்ட பட தயாரிப்பு கலந்தும் இந்த பயணம் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் இப்போ பார்த்தோன்னா எல்லோருமே அந்த படத்தினுடைய கதை எந்த மாதிரியாக இருக்க போகுது, எப்படி திகிலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போதுமே நம்ம எவ்வளோதான் கமர்ஷியலான படங்கள் பார்த்தாலும் இந்த மாதிரியான படங்கள் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே நம்மளுக்கு வித்தியாசமான ஒரு கதையை உருவாக்கியிருக்கும். எல்லாமே பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே நமக்கு கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ எல்லோரும் டிமாண்டி 3 பற்றி தான் பேசி வந்துட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.